அதை உறுதிப்படுத்துவாரு. நீ இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். Because God has called brother to do business, God will improve it. ஏனென்றால் தேவன் அவரை பிசினஸ்க்காக அழைத்திருந்தாரானால் அவர் அந்த இடத்திலே அவர் செழிக்கப்படுவார். But if God has called you to preach and do this work, the ministry in the church, means God will bless you in that area. தேவன் உன்னை செய்தி பகிர்ந்து கொள்ளும்படியாக உன்னை அழைத்திருந்தாரானால் அந்த விஷயத்திலே தேவன் உன்னை செழிக்கப்படுவார். Any ministry you are doing in the church, even sweeping and even taking one pin and keeping there, also God will honor that and bless that. ஊழியத்துல நீங்க எந்த ஊழியத்திற்கு என்று நீங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பின் எடுத்து வைக்கிற ஒரு ஊழியமா இருந்தா கூட சரி, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். Don't think that ministry what you are doing நான் பெருக்குறதுதானே. எப்பொழுதுமே நீங்க எந்த நேரத்திலும் யோசிக்காதீங்க நான் என்ன பெருக்குறதால தான் நான் பார்க்கறது. ஏன் பிரதர் சுத்துறேன்னா பாஸ்டர் ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, சுத்தி தான் சொல்லுவாங்க. ஹalleluya. ஏன்னா நாங்க me and my wife as we started our ministry by sweeping the church only. Hallelujah. ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சபையில பெருக்குறோம் அந்த வேலையை தான் நாங்க ஆரம்பிச்சோம். Hallelujah. Hallelujah. That time if we have to think I am working in the cine field, I know Ajit, I know Kamal, I know Rajinikanth, I know everybody, why I must sweep the church? நான் ஒருவேளை நான் யோசிச்சிருக்கலாம், நான் ரஜினி கமல் எல்லாருமே எனக்கு தெரியும், நான் என்னத்துக்கு இந்த சபையில வந்து பெருக்கிற வேலையை நான் பார்க்கணும். Why I must come to Aryan Lane where there's no all waste people are there? Why I should go there? Why I should sweep? What faith that is for me? எதுக்கு நான் ஆரியன் லேன் போகணும்? எதுக்காக அந்த சபையில ஒரு இந்த மாதிரியா இருக்கிற ஜனங்களுக்கு நான் எதுக்கு இந்த பெருக்கி இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும்? When in 2004 when I came to Christ, my salary was 40,000 rupees at that time. சபைக்கு வந்து 2004ல நான் வேப்பேரியில இருக்கிற சபைக்கு நான் போகும்பொழுது ஷூட்டிங்ல இருக்கும்பொழுது என்னுடைய சம்பளம் வந்து 40,000 ரூபாய் இருந்துச்சு. That time I'm talking about my salary was 40,000 rupees. அந்த நேரத்துல நான் வாங்கிட்டு இருந்த சம்பளம் 40,000 ரூபாய். I used to get extra work I do now I get my not less for a month 1 lakh at that time itself. அப்படியே நான் வந்து லீவ் போடாம எல்லா ஷூட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணேனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம். I will have lakhs in my pocket. I don't have hundreds and 200 in my pocket. எப்பவுமே என் பாக்கெட்ல வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்காது, லட்சக்கணக்கில தான் இருக்கும். If I go to the manager will give me money to pay other people all big 1 lakh or 5 lakhs here 5 lakhs here, that one I keep always. ஏன்னா மேனேஜரை நான் போய் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த ஃபாரினர்ஸ்லாம் என்கிட்ட வந்து 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி கொடுத்து வைப்பாரு. நான் எல்லாம் என் பாக்கெட்ல அங்கங்க வச்சிருக்கேன். So that kind of person coming and sweeping the church. அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து சபையில பெருக்கிட்டு இருக்காரு. Wipe the fan and pastor gave me first work in the ministry. I'm telling you my first work. I'm not knowing the message, but I just want to tell you because brother told you how important is our calling in our life. நான் ஏதோ செய்திக்குள்ளா போயிட்டேன்னு நினைக்காதீங்க, செய்திக்குள்ள இல்லை. ஏன்னா பிரதர் சாட்சி சொன்னாரு, அதனால நான் சொல்றேன். ஏன்னா தேவனுடைய அழைப்பு எப்படியா இருக்கும் அப்படின்ட்டு. முதல்ல பாஸ்டர் வந்து எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும். See this fan, how dirty it is. இந்த ஃபேன் பாக்குறீங்களா, இது எவ்வளவு அழுக்கா இருக்கு. How many of you are Vijay is very busy? Okay, but how many of you are here who can remove this fan and wipe it? விஜய் வந்து ரொம்ப பிஸியா இருக்காப்ல, அவர் விட்டுடுங்க, அவர் கேட்க வேண்டாம். Except Vijay. விஜய் தவிர்த்து இங்க இருக்கிற ஆட்கள எத்தனை பேர் இந்த ஃபேனை பாத்துருக்கீங்க, இது எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாத்துருக்கீங்க? My first work my pastor gave me in church was go remove this fan, wash the blade, dust it, clean it. If we come and see inga alukuga remove pannu thirupom, you clean it, wash it well and fix it back. He will come and check, no see it's dirty here, remove it again. அந்த ஃபேனை பார்த்துட்டு அது அழுக்கா இருந்ததுன்னா அதை போய் எல்லாத்தையும் பிளேட் எல்லாத்தையும் கழட்டி ஃபுல்லா கழுவி தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறமா அதை நீங்க மாட்டி வச்சுட்டு அதுலயே வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம இங்க அழுக்கா இருந்தா மறுபடியும் போய் க்ளீன் பண்ணுங்க. 1 lakh salary, 1 லட்சம் ரூபாய் சம்பளம். I'm doing work freely here. 1 ரூபாய் சம்பளம் இல்லாம அந்த ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு. No I won't get income coming in my life. என் வீட்ல வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்து 1 ரூபாய் வரவு செலவு இல்ல. I'm just sitting in the church and doing nothing by wiping only the fans. This is only my ministry first. எனக்கு 1 ரூபாய் காசு யாரும் சம்பளம் கொடுக்கல, ஆனா சபையில உட்கார்ந்து இந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். But as now if we say ministry, this is where I started my work of God. இப்படிதான் இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தான்
என்னுடைய வாழ்க்கை. I have been many places doing the work of God. தேவனுடைய ஊழியத்துல अनेक இடங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கேன். Pastors doing in Kanigi Nagar, now the street ministry is not this. I done it that time itself. Before COVID. பாஸ்டர் வந்து இப்போ வந்து கண்ணகி நகர் ஊழியத்தை கொண்டு போய் காட்டினாரு. இது வந்து கோவிட் காலத்துக்கு முன்பாகவே நான் வந்து இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருந்தேன். What's that place? Perumbakam. Perumbakam housing board, everybody knows us there. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். Nearly 100 ladies will sit in the meeting. 100 பெண்கள் அப்படியாக ஊழியத்துல உட்காருவாங்க. So much of crowd. நிறைய crowd In the streets. இது வந்து தெருவுல உட்காருவாங்க. Just because I wiped that fan. Hallelujah. ஏன் அதுனா நான் அந்த ஃபேனை தொடச்சேன். Don't think நான் ஏன் பண்ணணும். No, that only God will honor. Hallelujah. நான் ஏன் பண்ணணும் அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன வேலையெல்லாம் தேவன் உங்களை கனப்படுத்துவார். Whatever you take and do for God, God will bless that. நீங்க என்னென்ன வேலை எல்லாம் தேவனுக்கு என்று நான் செய்றேன் அப்படினு சொல்லி நீங்க சின்ன சின்ன வேலையை கர்த்தருக்கு செய்றீங்களோ அந்த வேலையை நிமித்தமாக தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God said I'll bless your hands deeds. தேவன் சொல்றாரு உன்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு தகுந்தபடி நான் உனக்கு கிரியையாக்குவேன். Hallelujah. Hallelujah. You want blessing. Don't expect for Pastor Nanda Kumar or Preetha sister to come and tell you to do things. I'm not talking only for you. I'm talking for every of us. Do things if you think Lord leads you it's correct. Ask them, "Ayya, idu pannuva." Ask leading Vijay is there. Vinala idu pannalama. Ask and do it. Don't wait. அதாவது பிரீதா சிஸ்டரோ இல்ல நந்தகுமார் பாஸ்டர் ஐயாவோ சொன்னாதான் நான் வேலையை செய்வேன் அப்படி நீங்க எப்பொழுதுமே இருக்காதீங்க. நீங்களா முன் வந்து நீங்க போயிட்டு ஐயா இந்த வேலையை நான் செய்யலாமா, இது அழுக்கா இருக்கு, இதை நான் க்ளீன் பண்ணலாமா, நீங்களா முன் வந்து கர்த்தருக்கு நீங்க செய்யணும். I went to church to pick up these girls today. இன்னைக்கு நான் பசங்களை கூட்டிட்டு வரலாம் சொல்லி சர்ச்சுக்கு முன்ன இருக்கிற சர்ச்சுக்கு நான் போனேன். I went inside the church. First the Lord showed me the chairs only. தேவன் முதல்ல அந்த சேர் தான் எனக்கு காட்டினாரு. Immediately I thought, why don't we take 2 chairs there and go? Somebody can sit in it now. Which brother-in-law is struggling with. Somebody can sit on that chair. ஏன்னா அந்த சேர் தான் எனக்கு கர்த்தர் காட்டினாரு. நான் 2 சேர் எடுத்து போலாம். குறஞ்சது 2 சேர் எடுத்து போலாம். ஏன்னா யாராவது உட்காருவாங்க. உட்கார இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. So I asked the Lord. Lord said take it. நான் தேவனிடத்துல கேட்கும்போது தேவன் சொன்னா இப்போ எடுத்து போலாமே. The Lord told me to take it, but still who I should ask? ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ எடுத்து போ சேரிங்க இருந்து. ஆனா நான் யாரையாவது கேட்கணும்ல. So what I did, I called Preetha sister. Preetha sister I asked sister like this, sister, the 2 chairs can be taken and go there. இந்த மாதிரி நான் கேட்டேன் சிஸ்டர் இந்த மாதிரி 2 சேர் Somebody can sit on it. யாராவது ஒருத்தர் சபையில உட்கார கஷ்டப்படுறாங்க. First sister said, "Don't want brother, I'm going to buy new chairs." சிஸ்டர் முதல்ல சொன்னாங்க வேணாம் எடுத்து போனா பழைய சேரா இருக்கு நம்ம புது சேர் வாங்கி போட்டுக்கலாம் சபைக்கு. Then I said, "Okay sister, I kept the phone. I don't know what happened." ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க எனக்கு தெரியாது. No. I told sister, no, don't brother, we're going to buy new chairs. அவங்க சொன்னாங்க இந்த பழைய சேர் வேணா புது சேர் நம்ம வாங்கிக்கலாம் அப்படினா. I said, "Okay sister, I cut the phone." சரி சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். Suddenly sister called up again. திடீர்னு சிஸ்டர் வந்து மறுபடியும் கால் பண்ணாங்க. அந்த சேர் தான் எடுத்து போங்க brother. Hallelujah. See, God won't speak to me, He will speak to that person. Hallelujah. If God has to tell me to take it, God must tell sister also give it. Hallelujah. See, the chair can play another extra brothers come. Hallelujah. He's sitting on the chair. Hallelujah. So that time when Lord says something, we should do it. Don't wait. ஏன்னா தேவன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு இத செய் அப்படினு உங்களுக்கு உணர்த்துறாருன்னா நீங்க அதை யாரா சொல்லுட்டோம் பாருங்க. Hallelujah. That ministry I doubt God will honor. அப்படிப்பட்ட ஊழியம் வந்து தேவன் கனப்படுத்துவாருன்னா எனக்கு சந்தேகம் தான். சும்மா somebody is doing for me, let me do for somebody. அவ்வளவுதான். ஏன்னா யாராவது எனக்கு ஏதாவது செய்யட்டும் அப்ப நம்ம அவங்களுக்கு செஞ்சுக்கலாம் திருப்பி. நாம ஏன் முன்னாடி போயிட்டு வழியே போய் செய்யணும். So whatever small ministry is doing, don't be disappointed about that because God is going to honor that ministry. எந்த சின்ன ஊழியம் நீங்க செய்தாலும் தயவு செஞ்சு அவங்க மனசு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க தேவன் உங்களை கனப்படுத்துவார். God is going to honor you. Hallelujah. தேவன் உங்களை கனப்படுத்துவார். God is going to honor you. honor வேணும்ங்க அல்லது வேணாம்னு தம்னங்க. தேவன் உங்களை கனப்படுத்த போறாரு. வேணும்ன்றவங்க ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் வேணும். God bless you. சத்தமா சொல்லுங்க அப்பா.
சரி நம்ம வேதம் பக்கம் திரும்பலாம். We read from Psalms 14, chapter 14. வேதத்தின் பக்கம் திருப்பலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம். Let's read the first verse. முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 14:1. I'm requesting all of you, please help me to preach. தயவு செஞ்சு இருக்கிற The fool say in the heart there's no God. வேதம் சொல்லுகிறது, மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், தேவன் இல்லை என்று. No God, somebody can help me. யாருன்னா மதிகெட்டவர்கள் அப்படின்னா கடவுளை அறியாதவங்க, ஏன்னா கடவுளே கும்பிடாதவங்க, இவங்க தான் மதிகெட்டவங்க அப்படின்னு நம்ம மனசுல இருக்கவே நம்ம ஏற்றி வச்சுட்டு இருக்கோம். Non-believer. ஏன்னா அவிசுவாசிகள், இவங்க தான் மதிகெட்டவங்க. Atheists say there's no God. We think that only. நம்ம மதிகெட்டவர்கள் அப்படின்னு யார் நமக்கு மைண்ட்ல வருவாங்க அப்படின்னா தேவனை அறியாதவர்கள், ஏத்தியர்கள் வந்து நம்ம மைண்ட்ல வருவாங்க. Second வாசிங்க. இரண்டாவது வசனம். சரி, எனக்கு இந்த ஒண்ணு புரியல. தேவர் God see look from heaven, there is anybody. தேவன் பரலோகத்துல இருந்து அவர் பார்க்கறாரு, யாராவது ஒருத்தர் இருக்காங்களா to do good, நன்மை செய்யும்படியாக, to say my word. தேவனை தேடும்படியாக. My question is, if there's nobody, then where is the children of God? அப்ப அந்த இடத்துல யாருமே தேடலன்னும் போது தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகள் எங்க? Where is the children? Where are you? Where are me? Where are I? Where are you? இப்போ தேவனை தேடுகிறவர்கள் எல்லாருமே It says in English, மட்டும் தான் தேடுவாங்களா? The Lord looked down from heaven Lord looked down from heaven upon the children of men, to see if there. but God is saying there's nobody. ஆனா தேவன் சொல்றாரு யாருமே அப்படி இல்ல. See, we have to make sure in ourselves what we are doing for God. நம்ம சிந்தையில தெளிவா